முக்கியமான செய்திகள் என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவின் வாயிலாக நாம் இப்பொழுது பார்க்குறோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான விதிமுறைகள் மற்றும் நிவாரண உதவித்தொகை குறித்த தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஸோ குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்ற அறிவிப்புடன் இந்த சலுகையை பெற கேஒய்சி அப்டேட் மற்றும் ஆதார் இணைப்பு மற்றும் கைரேகை பதிவு செய்வது கட்டாயம் என வலியுறுத்தப்படுகிறது. போலி அட்டைகள் ஒழிப்பதன் மூலம் தகுதியுள்ள ஏழை மக்களுக்கு சரியான அளவில் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. திட்டத்தின் கீழ் ஏற்கனவே சுமார் 3 கோடி போலி அட்டைகள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாகவும் விதிமுறைகளை பின்பற்றாதவர்களின் அட்டைகள் ரத்து செய்ய வாய்ப்புள்ளதாகவும் எச்சரித்துள்ளனர். இந்த மாற்றங்கள் ரேஷன் விநியோக முறையில் நேரடியாக வெளிப்படைத்தன்மையாகவும் துல்லியத்தன்மையாகவும் கொண்டு வர உதவும் என இந்த தகவல் உங்களுக்கு விளக்குகிறது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் குடும்ப தலைவிகளுக்கு 2500 வழங்கப்படுமா இல்லை ஜூலை 15ஆம் தேதி வழங்கப்படுமான்றது தெரியவில்லைங்க. அதற்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் தெரிஞ்சுவிடும். ஸோ 2500 நேரடியான வங்கி பரிமாற்றம் எந்தவித பாகுபாடுமின்றி அனைத்து தகுதியான குடும்ப தலைவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்க இருக்காங்க. ஒரு 15ஆம் தேதியே இது வழங்குறாங்க. ஏழை மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் எங்கே செல்கிறது, இதுதான் இப்போ கேள்விக்குறியா இருக்குது. அரசு வழங்கல் போலி அட்டைகள், ஒரு நபருக்கு பல அட்டைகள், உண்மையான பயனாளர்கள் பார்த்திங்கன்னா இதில் மறைந்து போயிடுறாங்க. ஸோ என்னென்ன வகையான ரேஷன் அட்டைகளுக்கு இது செயல்படும்? ஸோ இந்த சலுகைகள் யாருக்கு அப்படின்னா ஏஏஒய், என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச். ஸோ அரசு சலுகைகளை இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்கள் பெற்றிருக்கிறாங்க, இவர்களுக்கு கிடைக்கும். ஸோ 3 கோடி போலியான ரேஷன் அட்டைகள் கண்டறியப்பட்டுள்ளன. ஒரு நபருக்கு பல அட்டைகள் இருப்பது தெரிய வந்திருக்கு. அரசின் சலுகைகள் தவறானவர்களுக்கு செல்வதால் ஏழை மக்கள் பாதிப்படைஞ்சாங்க. நீண்ட காலமாக உள்ள சிக்கல்களை தீர்க்கவும் போலி அட்டைகளை முழுமையாக நீக்கவும் இந்த விதிமுறைகள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளன. ஸோ நீங்கள் உடனே என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஒய்சி அப்டேட், ஆதார் இணைப்பு, கைரேகை பதிவு, பயோமெட்ரிக் அவசியம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த விதிகளை பின்பற்றாவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்கள் நிறுத்தம், அட்டை ரத்தாகிவிடும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்சிடும். இந்த புதிய விதிமுறைகள் 3 கோடி போலி அட்டைகள் நீக்கம், ஒரே நபரில் பல போலி அட்டைகள் வைத்து சலுகைகளை பெற்று வைத்திருக்கிறது தெரியப்பட்டிருக்கு. ஏழை மக்களுக்கு சேர வேண்டிய பொருட்கள் சென்றடையாமல் இருப்பது, இதற்கு பயோமெட்ரிக் மற்றும் கேஒய்சி மூலம் உண்மையான பயனாளர்களை கண்டறிவது சிக்கல்களை தீர்க்கும். உங்கள் ரேஷன் அட்டை பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படுமா? ஸோ விதிமுறைகளை பின்பற்றாவிட்டால் கண்டிப்பாக ரத்து செய்யப்படும். சரியான நேரத்தில் சரியான அளவில் ரேஷன் பொருட்கள் கிடைக்கும் பின்பற்றினால். ஓகேங்களா? அரசின் சலுகைகளை பெற இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலான அப்டேட், ரேஷன் விநியோகம் பழைய முறைக்கும் புதிய முறைக்கும் என்னென்ன டிஃபர் இருக்குது அப்படின்றது இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ பழைய முறையில் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ போலி அட்டைகள் மற்றும் பல கார்டுகள் இருக்குது. புதிய முறையில் ஆதார் மற்றும் பயோமெட்ரிக், புதிய பாதுகாப்பு இதில் உருவாயிருக்கு. கண்காணிப்பு, வெளிப்படைத்தன்மை இப்போ 100% சிசிடிவி கண்காணிப்பு. பொருட்கள் விநியோகம், நீண்ட கால சிக்கல்கள், பொருட்கள் தட்டுப்பாடு எல்லாமே பழைய முறையில். சரியான அளவு, சரியான தேதி மற்றும் நேரம். உதவித்தொகை, கையில் பணம் வழங்கும் முறை பழைய முறையில். மாதம் 2500 ரூபாய் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்த போகிறாங்க. ஸோ இப்போ குடும்ப தலைவர்களுக்கு மெகா ஜாக்பாட் அப்படின்னா இதுதான் குடும்ப தலைவர்களுடைய மெகா ஜாக்பாட். ஓகேங்களா? ஸோ ஆதார் இணைப்பு, உங்கள் ரேஷன் கார்டுடன் ஆதார் இணைத்து விட்டீர்களா, இணைச்சிக்கோங்க. கைரேகை பதிவு பண்ணிட்டுனா பண்ணிக்க வச்சுக்கோங்க. கேஒய்சி அப்டேட் குடும்ப உறுப்பினர்களை தற்பொழுது முழு தகவல்களை அப்டேட் செஞ்சுவிடும். ஸோ வரக்கூடிய ஜூன் 15 ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நேரடியான டிபிடி டிரான்சாக்ஷன் நடக்கும்போது சிறு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். புதிய ரேஷன் திட்டம், உங்கள் கடமையும் உங்கள் சலுகையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் மற்றும் கேஒய்சி உங்கள் கடமை, அரசின் செயல் போலி அட்டைகள் நீக்கம், பலன் திருடப்படாத முழுமையான ரேஷன் பொருட்கள் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2500 ரூபாய் பரிசு தொகை நேரடியாக கிடைக்கும். தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.